to our botany period. Last class la நம்ம 3 process சொன்னோம். Pre fertilization changes, fertilization, post fertilization events அப்படினா ஒரு 3 இது சொன்னோம். அதுக்கு முன்னாடி வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஃப்ளவர்னா என்ன, ஃப்ளவர் பற்றி யாராவது அந்த மல்டி டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லிவிட்டு ஃப்ளவர் இஸ் நத்திங் பட் ஏ கண்டென்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். இப்போ ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ், கருவுறுதலுக்கு முந்தைய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், மைக்ரோ அப்படின்னாலே மேல், இன்னொரு மீனிங் வந்து ஸ்மால் சைஸ்னு வச்சுக்கலாம். மெகா அப்படின்னாலே ஃபீமேல். ஸோ மைக்ரோஸ்போர் அப்படின்னா மேல் கேமிட்டோஃபைட்னு அர்த்தம். மைக்ரோஸ்போர் அப்படின்னா மைக்ரோஸ்போர்ங்கிறது மேல் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்னங்க ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸில் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரல் பிரைமார்டியம். ஃப்ளோரல் பிரைமார்டியம், ப்ரீ அப்படின்னா முந்தினது, அதில் இருந்தால் எல்லாமே வருது. ப்ரீகர்சர் அந்த மீனிங், ஒரு மூலப்புள்ளி அப்படிங்கிற மீனிங். சரியா? இதில் வேறு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா ஹார்மோனல் லெவலில், ஸ்ட்ரக்சரல் லெவலில் இந்த 2 விதமாக சேஞ்சஸ் நடக்குது. இந்த சேஞ்சஸ் எல்லாம் இப்போ நம்ம மொத்தமாக என்ன டாப்பிக்கில் கொண்டு வந்துடும்? மைக்ரோ ஸ்போரோஜெனிசிஸ். இப்போ நம்ம அந்த முந்தின இதில் கேமிட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமிட்ஸ். இதில் குறிப்பாக மைக்ரோ ஸ்போரோஜெனிசிஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் கேமிட், அப்படிங்கிறது தான் மைக்ரோ ஸ்போரோஜெனிசிஸ் அப்படிங்கிறது. சரி, இப்போ அதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்? மேல் கேமிட், அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்ன? ஆண்ட்ரீஷியம், ஆண் அப்படின்னு சொன்னோம். அதோட யூனிட் என்ன? அந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படிங்கிறதுல நம்ம என்ன சொல்லிட்டோம்? மேல்னு சொல்லிட்டோம். மேல்னா என்ன? ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியத்தோட யூனிட் ஸ்டேமன். ஸ்டேமனில் என்ன? ஸ்டேமனில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆந்தர், இன்னொன்று வந்து ஃபிலமெண்ட். இது எல்லாமே நம்ம 11th ரொம்ப தெளிவாக படிச்சிட்டோம். அதுலேயே ஓரளவு படிச்சிட்டோம். அப்போ ஒரு ஸ்டேமன் அப்படின்னா 2 பார்ட்ஸ் இருக்குது. என்னது? ஆந்தர் ஒன்று, ஃபிலமெண்ட் ஒன்று. அதில் கனெக்டிவ், பைலோபா, சிங்கிளா, மோனோதிக்கஸா, டைத்திக்கஸா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவு படிச்சிருக்கோம். இப்போ அதில் மேலே போலன் சாக்ஸ் இருக்கும். போலன் சாக்ஸ்குள்ளே தான் என்ன வரும்? போலன் கிரெயின்ஸ் வரும். அப்போ ஸ்டேமனில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? ஆந்தர், ஃபிலமெண்ட்டுங்கிறது ஸ்டாக் ஆஃப் த ஆண்ட்ரிஷியம் தான் ஃபிலமெண்ட்டுங்கிறது காம்பு. சரியா? இப்போ இந்த யங் ஆந்தருக்கு வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸில் ஒரு 4 பாயிண்ட் அதில் முடிச்சிடலாம். 4 பாயிண்டில் முடிச்சிடலாம். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸில் 4 பாயிண்ட். என்னென்ன பாயிண்ட் சார்? இந்த ஆந்தர் வந்து யங்காக இருக்குங்க. யங்னா என்ன சொல்கிறாங்க? ஹோமோஜீனஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ் கவர்டு பை எபிடர்மிஸ். அது என்ன? ஹோமோசேப்பியன்ஸ், ஹெட்ரோஜெனிசிஸ், இப்படிலாம் நம்ம அந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்படுறோம். அப்போ ஹோமோனா சேம்னு அர்த்தம். ஹெட்ரோனா டிஃபர்னு அர்த்தம். ஹெட்ரோனா 2 விதவிதமான அர்த்தம். இப்போ ஹோம்னா ஒன்று போல் இருக்கிற மாஸ் யாது செம மாஸ் அப்படிங்கிற அந்த மாஸ் இல்லை. இங்கே வந்து அது வந்து வேற. இங்கே மாஸ்னால் ரொம்ப கூட்டம், ப்ளூரல், குரூப். ஆனால் கவர்டு பை எபிடர்மிஸ். அப்போ எங்கள் ஆந்தர்லையே அந்த ஆந்தரை கவர் பண்ணுறதுக்கு ஒரு வால் இருக்குது, ஒரு சுவர் இருக்குது. அந்த சுவருக்கு பேர் என்ன கொடுத்தாச்சு? எப்பினாலே அவுட்டர்னு அர்த்தங்க. எப்பின் இப்போ ஃப்ரூட்ஸில் பார்த்துருப்பேன். எப்பிகாப், மீசோகாப், எண்டோகாப். எப்பினா இப்போ மாம்பழம் இருக்குது, மேலே உள்ள தோலை எப்பிகார்ப்னு சொல்லுவோம். உள்ளே உள்ள அந்த ஃப்ளஷி போர்ஷன் சாப்பிட்றோம்ல இப்போ மாம்பழம் சீசனில், அதை வந்து மீசோகார்ப்னு சொல்லுவோம். அந்த உள்ளே உள்ள சீடை எண்டோகார்ப்னு சொல்லுவோம். அப்படி தானே சொல்கிறோம். அப்போ எப்பினா அவுட்டர். இதில் இருந்து என்ன வருதுன்னா அடுத்து எப்படி டெவலப் ஆகுது? ஆந்தர் வந்து இந்த 4 லோப்டு ஸ்ட்ரக்சரில் டெவலப் ஆகுது. ஆந்தர் வந்து இந்த மாதிரி 4 லோப்டு ஸ்ட்ரக்சரில் டெவலப் ஆகுது. இப்போ ஒவ்வொரு லோப்லையும் இதான் இப்போ ஒரு லோப்னு வச்சுக்கோங்க. ஏ ரோ ஆர் ஃபியூ ரோஸ் ஆஃப் ஹைப்போடெர்மல் செல்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு வந்து எபிடர்மிஸ்க்கு அடுத்து ஒரு 3 லேயர் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்னது? ஹைப்போடெர்மிஸ். இதை வித்து லார்ஜ் கான்ஸ்பிகுவஸ் நியூக்ளியை
ரொம்ப தெளிவாக பல நியூக்ளியனா ப்ளூரல், நியூக்ளியஸ்ங்கிறது சிங்குலர், பல நியூக்ளியஸ் வந்து உள்ள லார்ஜாக பெருசாக நியூக்ளியாக இருக்குது. இப்போ இந்த ஆன்சரை நம்ம இதை எப்படி அடுத்த பாயிண்ட்டுக்கு வரோம். அப்போ இது வந்து ஃபஸ்ட் ரியாக்ஷனா இல்லை ஃபஸ்ட் சேஞ்சா, இது செகண்ட் பாயிண்ட் சேஞ்சஸ் கூட வேணால் பாயிண்ட் வச்சுக்கலாமா. இது தேர்ட் பாயிண்ட்டு. இந்த இதை வந்து ஃபங்க்ஷன் அஸ் எ ஆர்கிஸ்போரியம். ஆர்கிஸ்போரியம், ஆர்கிடெக்சர், ஆர்கியாலஜி. ஆர்கினா ரொம்ப பழமை வாய்ந்த, அப்படி தானே. ஆர்கி ஸ்போரியம். ஸ்போரியம்னா ஸ்போர் அந்த இதில். அப்போ ஸ்போர் இதிலிருந்து தான் ஸ்போர்ஸு எல்லாமே வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸ்போரியம். சரியா. இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிக்ளைனல் டிவிஷன் நடக்குது. பெரிக்ளைனல் டிவிஷன்னா என்ன? இதுதான் ஒரு செல்லு, இப்படி ஒரு டிவிஷன் நடந்து இது ரெண்டாக மாறுச்சுன்னா அது வந்து பெரிக்ளைனல் டிவிஷன். அப்போ இது வந்து அவுட்டர், இது வந்து இன்னர். அவுட்டரில் உள்ளது வந்து அவுட்டர் பரைட்டல் வால்ஸ், அவுட்டர் பரைட்டல் செல்ஸ், இன்னர் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ். அப்போ ஒரு யங் ஆன்தரில் ஆர்கிஸ்போரியத்தில் ஒரு டிவிஷன். அப்போ இதுக்கு மேலே ஏற்கனவே என்ன இருக்குது? எபிடெர்மிஸ் வால்ஸ் இருக்குது. அப்போ எபிடெர்மிஸ்க்கு அடுத்து வர்றது வந்து என்ன சொல்கிறோம்? ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போனா பிலோ த எபிடெர்மிஸ், ஹைப்போனா பிலோ, ஹைப்போனா கீழே, எபிடெர்மிஸ் கீழே அப்படிங்கிறது. இப்போ அவுட்டர் பரைட்டல் வால்ஸ். இதுக்கு அடுத்து ஃபுல்லாக இது மேல் நோக்கி அந்த எபிடெர்மிஸை நோக்கி வால்ஸாக ஃபார்ம் ஆகுது. அப்புறம் உள்ள இன்னர் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸு ஃபார்ம் ஆகுது. இந்த ஒரு டிவிஷன் இப்படி ரெண்டு தான் பிரிஞ்சிருக்குது. அடுத்து என்ன சேஞ்சஸ் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த அவுட்டர் பரைட்டலில் ஒரு பெரிக்ளைனல், ஒரு திரும்ப இதான் இப்போ அவுட்டரா, இதில் ஒரு பெரிக்ளைனல், திரும்ப ஆன்டிக்ளைனல், கிராஸ். ஆன்டிக்ளைனலாக கிராஸ் டிவிஷன் இப்படி வச்சுக்கலாம், ஆன்டிக்ளைனல். இப்போ இதுலேருந்து என்ன வருது? ஒரு 4 தான் பிரிக்கிறாங்க. 2 to 5 layers ஆஃப் ஆன்தர் வால்ஸ், 2 to 5 layers ஆஃப் ஆன்தர் வால்ஸ். அதுக்கப்புறம் என்டோதீசியம், என்டோதீசியத்துக்கு அடுத்து மிடில் லேயர்ஸ், மிடில் லேயர்ஸ்க்கு அடுத்து டப்பீட்டம், மிடில் லேயர்ஸ்க்கு அடுத்து டப்பீட்டம். இப்போ ஒரு ஆன்தர்னு எடுத்தீங்கன்னா எபிடெர்மிஸ்க்கு அடுத்து ஆன்தர் வால்ஸ், அதுக்கப்புறம் என்டோதீசியம், அதுக்கப்புறம் மிடில் லேயர், டப்பீட்டம். இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு மைக்ரோ ஸ்போரோஜெனிசிஸ். சரி, இதுதான். இப்போ நம்ம இன்னொரு ரீகால் பண்ணிடுறேன். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து டிஃபரன்ஷியேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரல் பிரைமாடியம். பிரைனா நம்ம ப்ரீகர்சர் அப்படிங்கிற ஒரு மீனிங் சொல்லிட்டோம். இதில் மைக்ரோ ஸ்போரோஜெனிசிஸ் பார்க்கணும்னா ஒரு ஆந்தரோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆந்தரில் ஸ்டேமனில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஆந்தர் ஒன்று, ஃபிலமெண்ட் இருக்குது. ஆந்தரில் போலன் சாக்ஸ் இருக்குது. போலன் சாக்ஸ்குள்ளே போலன் கிரைன்ஸ் இருக்குது. சரியா. அப்போ அந்த யங் ஆந்தரை ஹோமோஜீனஸ், ஹோமோனா சேம் மாஸ் ஆஃப் செல்ஸ் வித் எபிடெர்மிஸ். அப்புறம் ஆந்தர் வித் 4 லோப்ஸ், ஆந்தர் வித் 4 லோப்ஸ். ஒவ்வொரு லோப்லையும் ஒரு ஃபியூ லேயர்ஸாக என்ன வந்திருக்கு? ஹைப்போடெர்மல் செல்ஸும் நியூக்ளியையும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிக்ளைனல் டிவிஷன், அது வந்து ஃபங்க்ஷன் அஸ் ஏ ஆர்கிஸ்போரியம். இப்போ ஒரு பெரிக்ளைனல் டிவிஷன். அப்போ 2 தான் பிரியுது, அவுட்டர் அண்ட் இன்னர். அவுட்டர் பரைட்டல் அண்ட் இன்னர் பிரைமரி ஸ்போரோஜினஸ். அவுட்டரில் திரும்ப 2 டிவிஷன், பெரிக்ளைனல் ஒன்று, ஆன்டிக்ளைனல் ஒன்று. அதுக்கப்புறம் 2 to 5 layers ஆஃப் ஆந்தர் வால்ஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர்ஸ், டப்பீட்டம். டப்பீட்டம் அப்படிங்கிறது ஒரு நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ. அதோட ஃபுல் டீடைல்ஸ் என்ன ஏதுங்கிறது அடுத்து மெச்சூர் ஆந்தரோட ஸ்ட்ரக்சர் பார்க்கையில் நம்ம பார்க்கலாம். சரியா. இதுதான் இந்த கண்டென்ட், மைக்ரோ ஸ்போரோஜெனிசிஸில் உள்ள கண்டென்ட். இதில் உள்ள ஒரு சுருக்கமான, ரத்தின சுருக்கமான ஒரு சாராம்சம். சரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வழக்கம் போல் நான் கேட்பேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து நிறைய பேருக்கு நம்மளோட இது வந்து நம்ம மாணவர்களுக்கு 11th 12th படிக்கிற மாணவர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறத ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.